வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரியாணி மேன் சேனல் வந்து கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு சில பல மாதங்களாவே இவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பின்ன அரைக்கழுத வயசாகுது, இப்ப பண்ணாம எப்படா பண்றது? இன்றைய பெண்கள் மாடர்ன் வமன் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. இல்ல நானும் தான் பாக்குறேன் என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த காலத்து பெண்கள. விமன்னா என்ன? வமன் லெட்ஸ் ஸ்டார்ட். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி அவங்க கன்வின்ஸ் ஆகலன்னா விட்டுருவேன். என்னடி சொல்ற? என்ன சொல்றீங்க? புரியலையே. என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஓ ஓகே, நீங்க லவ் பண்றீங்க, வீட்ல சொல்றீங்க, உங்க வீட்ல ஒத்துக்கலனா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் கேள்வி. ஓ, அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு விட்டுருவேன். யார கன்வின்ஸ் பண்ணுவேன்? பேரண்ட்ஸ் பண்ணி மொட்டையா சொன்னா ஒண்ணுமே புரியல அவங்க சொன்னது. அந்த பையனையா? ஐயோ என்னாவோ பாவம், எந்த குழந்தை இருக்கா இல்ல லவ் பண்ணிட்டு கஷ்டப்படுறானோ தெரியல. இவ்வளவு பேர் இருக்காங்க. பத்தி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இவர் அப்பா அம்மா வச்சுக்கிட்டு நாம ஏன் லவ் பண்ணுன்றேன். அது கரெக்ட். லவ் பண்ணுவாங்கலாம், அப்புறமா ஏன் பண்ற? பிரேக்கப் பண்ணுவாங்கலாம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அப்படியே அந்த பையன் பாவம் இல்லையா? பாவம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு இல்ல. எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா அசிங்கப்படுத்திட்டு போக கூடாது. அந்த பையன் போ. அப்புறம் என்னத்துக்கு லவ் பண்றீங்க? நான் லவ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் பண்ணுவேன். என்னன்னு? எங்க அம்மா அப்பா ஒத்துக்குற நீ பேரண்ட்ஸ் நினைச்சு லவ்வே பண்ண கூடாது இல்ல. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இன் கேஸ் அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்கன்னா விட்டுரு அப்படியே இருந்தா மட்டும் என்ன லவ் பண்ணேன்னு சொல்லுவேன். அந்த பையனுக்கு ஏன் வீணான நம்பிக்கை கொடுக்குது? இது எப்படி பிராக்டிக்கலா இம்பாசிபிள் ஆச்சு? எப்படி எனக்கு புரியல. அப்பா அம்மா வைல்ட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. இவங்க எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்றது மட்டும் இல்லாம அப்பா அம்மா எக்ஸ்பெக்டேஷன் வர ஃபுல்ஃபில் பண்ணணுமா? இல்ல இவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபுல் பண்ணனும், அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்ட். ஆமா, இவங்க ஏற்கனவே தாடி வச்சிருக்கணும், ஹைட்டா இருக்கணும், அதுவா இருக்கணும், இதுவா இருக்கணும் வச்சிருக்காங்க. அது நீ ஆமா, அப்பா அம்மா எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்களா பையன் மேல? பையனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கணும், இவ்வளவு சுகம் வீடு இருக்கணும், கார் இருக்கணும், மோர் இருக்கணும், மட்டா இருக்கணும்ட்டு அதெல்லாம் எப்படி 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 ஃபுல்ஃபில் பண்றது? வண்டியால எவ்வளவு தாங்க கவனிக்கிறது? வயசு இருக்கணும், இதுவோ இருக்கணும்னா எப்படி? அது இந்த பிளார வர கறி கங்கல தண்ணி வர வைக்கணும். எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணனும்னா எப்படி? அப்ப லவ்ன்றதுக்கு என்ன மீனிங்? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுவா. அதான் டைம் பாஸ் தான். அதான் சொல்லிட்டால, நான் சொல்றேன் ஒத்துக்கலனா நான் கழண்டுக்குவே. நான் வந்து அதே மாதிரி லவ் பண்ணா உன் தப்பு பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எப்படி ஃபீலிங் எப்படி வரும்? அவ்வளவுதான் கேட்கணும். சரி ஓகே, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ற அந்த பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான், அவங்க ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. ஓகே, வந்துட்டு அந்த பையனை விட்டுட்டு போக முடியுமா? போய் தான் ஆகணும். அம்மா அப்பா அசிங்கப்படுத்த கூடாதுல்ல, போய் தான் ஆகணும். இல்ல நான் நான் இது ஒரு டயலாக் சொல்லிக்கிட்டு தேவை பாரு. நான் லவ் பண்ண வேண்டாம், ஆனா கட்டி விட்டுருவேன், ரெடியா வந்துக்கோன்றாங்க. அவங்க இத்தனை வருஷம் எங்க அம்மா என்ன திங்கிங்ல பழகுவாங்க. அப்ப லவ்வே இருக்காது, சும்மா டைம் பாஸ் தான். அப்ப கண்டிப்பா இவ சொல்லிருப்பா என்னன்னு அந்த பையன் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டாவே சொல்லிருப்பா, வீட்ல ஒத்துக்கலன்னா நான் போயிடுவேன்னு. சோ தட்ஸ் நதிங் ராங் இன் ஹர் பார்ட். நான் இது ஒத்துக்க மாட்டேன், இவ சொல்றது கரெக்ட் தான். அப்ப அந்த பையனை லவ் டெவலப் பண்ணி வச்சிங்கறியாது? எல்லாம் நான் வச்சிக்கிறேன், ஆனா என்ன நீங்க வச்சிக்க முடியாது கோபால், வச்சிக்க முடியாது. நான் லவ் பண்ணும்போதே சொல்லிட்டு தானே பண்றேன். நீ இப்படி இந்த இதுக்கு அக்செப்ட் பண்றதா நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்படிதான் நான் சொல்லிட்டே பண்ணுவேன். இல்லனா நான் பண்ணவே மாட்டேன். சோ இப்போ இதே நீங்க லவ் பண்ற வரைக்கும் அப்ப நடிச்சிட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம். அந்த பையன் கிட்ட வந்துட்டு பாரு, எங்க அப்பா அம்மா எக்ஸ்பெக்டேஷன் நான் இதுதான் விட்டுடுவேன் அப்படின்னு தெரிஞ்சு யார் லவ் பண்ணுவா. அதுல வந்து வேற நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஸ்டேட்டஸ் அது இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள அந்த பையன் எங்க போவான்? ஃபேக்கா லவ் காட்டினே இருப்பீங்க. 5 பேர் ஒண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? அதனால லவ் பண்ண கூடாது, லவ்வே பண்ண கூடாதுன்ற நானு. உனக்கு சொல்றது புரியுதா? எக்ஸ்பெக்டேஷன் இவள யாரும் லவ் பண்ணவே கூடாது. ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? உஷாரா இருங்கடா பாய்ஸ். பசங்களை கேளு, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? வெரி குட். ஆனா எனக்கு புரியல. பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டப்புன்னு ஓகே சொல்லிடுவேண்ணா. ஏன்னா டைமிங்லாம் இருக்காது. பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குலாம் ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னா, நல்ல வேலைக்கும் போகணும், நிறைய சம்பாதிக்கவும் செய்யணும், பிசினஸும் பண்ணணும், அதே நேரத்துல இவங்க கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆபீஸ்ல இருந்தா வெச்சுக்கணும். அது தப்பு தான். இல்ல அந்த பொண்ணு தப்பா பேசுது. பிசினஸ் பண்றவர் தான் எனக்கு வேணும், ஏன்னா டைமிங்கே இருக்காதுன்னு. டைமிங்கே இருக்காது. அட்லீஸ்ட் ஒர்க்குக்கு போறவங்களாவது 10 to 5 வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. பிசினஸ் போறவங்க எப்படிமா வருவாரு? அவர் ஞாயிற்றுக்கிழமை கூட கடையை மூட மாட்டாரு. பிரமா ஒன்சா போனறங்களா கடை எப்ப சார் தரப்பீங்க? அந்த கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க. நீங்க வந்து பிசினஸ் தம் தூண்டு பிசினஸ் மாதிரி பாக்குறீங்க, ஏதோ பொரிக்கடலை வியாபாரம் மாதிரி பாக்குறீங்க. அவங்க பிசினஸ்னா அங்க பாக்குறாங்க. அது கூட தான், அது கூட ஞாயிற்றுக்கிழமை கூட ஓடுவாங்க. இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பிசினஸ்னு வரும்போது அவர் நேரங்காலம் பார்த்து தெரியாம வேலை செய்வாங்க. கண்ட டைம் போவாங்க. இது ஆப்போசிட்டா சொல்லுது.
என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல. He should be okay for my father. Caste matters, yeah. Job is not the matter, caste matters. For father. ஒரு மந்த்ல salary எவ்வளவு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இருந்தா ஓகேவா இருக்கும். 40, 50, 60. ஓ அப்படியே போயிட்டே இரு, எங்க போறது? இல்ல புரியல. அதனால அவ லவ்வே பண்ண மாட்டா ஆக்சுவலா பாரு. ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கேப்பா போல நீ என்ன ஜாதி கேஷ் டூ வேணுமா காசும் வேணுமா? How awkward will it be? ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்றான் அந்த பொண்ணு கிட்ட, நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறது எவ்வளவு awkward-ஆ இருக்கு. என்ன இப்போ கேப்பா இல்ல ஒண்ணு இல்ல சாரி அப்படினு போய்டுவா அவ்வளவுதான். இந்த காலத்து பொண்ணுங்க நல்ல பாக்குறேன். சூப்பர். இப்படிதான் எங்க இருந்து பொண்ணு கிடைக்குது? பத்தி டிபெண்ட் பண்ணும்ல. If you are an upper tier person, I think it takes around 12 lakhs to live in a place like Commander's Court. But நீங்க அம்ஜிக்கல்ல இருந்து வரீங்கன்னா என் வீடே பார்த்தா ஒரு 1.5 லட்சத்துல ரன் ஆகும். ஆனா என் வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? ஒரு மாசம் இல்ல 2 மாசம் அப்படியே தாங்கி இல்ல இருக்கலாம். நான் உங்களுக்கு கேக்குறேன், உங்களுக்கு ஒரு பையன் வந்து ஃபேமிலி ரன் பண்ணனும்னா நீங்க 1 லட்சம் வேணும்னு வரீங்க. சம்பாதிக்கணும்னு இருக்கும்ல. அவன் ஏன் சம்பாதிக்கணும், நான் சம்பாதிப்பேனே. ஓ அப்புறம் மாதிரி அங்க இருக்குது. அப்ப அவள் என்ன பண்ணுமா அவர் என்ன பண்ணா வீட்டுல உட்காந்து வீட்டை கவனிச்சுக்கணும்ன்றா. வீட்டுல உட்காந்து மிச்சம் இப்பெல்லாம் இந்த மாதிரி மைக் எடுத்துட்டு வராங்கன்ற தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப முற்போக்கா பதில் சொல்றாங்க. ஆமா மற்றபடி ரியாலிட்டின்னு வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. 1.5 லட்சம் ரூபாய் இவங்களுக்கே இவங்க வீட்டுக்கே ஆகுதுன்னா 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற பையனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை தான் நான் சொன்னேன். பசங்களுக்கு இப்போ இருக்கிறனால கண்டிப்பா ஜாப் தேவைதான். அண்ட் அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 80,000 ஆச்சும் இருந்தா தான் டெஃபினெட். சரி ஓகே. சார் லைக் அப்பதான் வந்து சர்வை பண்ண இவ்வளவு முடியும். அசால்ட்டா சொல்றாங்க. 50லாம் இருக்குதா, பட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியாதுல. உங்க எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிட்டா பண்ண முடியும். ரொம்ப கம்மி தான். லிட்டலா எங்களுக்குலாம் 30 கிடைச்சாலே அதிகம் தான். அப்ப அவனுக்கு மட்டும் என்ன புரியுதா? சரிடா அவளை எக்ஸ்பெக்ட் பண்றானே அவ கல்யாணம் பண்ணாம இருப்பா. நீ சும்மா இரு. அவ சொல்றா எனக்கு இவங்களும் வேலைக்கே போக மாட்டாங்களா? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்போ காஸ்ட் ஏன் காஸ்ட் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற இவங்கெல்லாம் இல்ல என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ற இவங்கெல்லாம் ஏன் சம்பளத்திலே ஒரு மாப்பிள்ளை வேணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அத விஷயரா அப்ப இருப்பாங்க. பசங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கணும்ல, பசங்களுக்கு இல்லையே. அது நமக்கு ஒத்து வராது. பசங்க அந்த மாதிரி யோசிச்சு என்ன பண்ணுவீங்க? இப்ப பாதியிலே போக முடியாது. அப்படிதான் யாரும் இருந்தது. expect பண்ணக்கூடாது. தப்புனா தப்பு. இப்போ நான் வந்துட்டு இவ்வளவு சம்பாதிக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வீடு இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா பையன் என்ன சொல்லுவான்? வீடு தர பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நானு, கார் தர பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். இதுவும் எக்ஸ்பெக்டேஷன், அதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ல வரணும். ஓ அப்படி சொல்றேன். ரெண்டுமே எக்ஸ்பெக்டேஷன் தான். நீ ஃபுல்ஃபில் பண்ற பண்ணாம போற உன் இஷ்டம். அதுக்குன்னு வந்து டவுரி கரெக்ட்னுலாம் சொல்லல. இவன் ரெண்டுமே தப்புன்ற. எக்ஸ்பெக்ட் பண்றதும் தப்பு, டவுரி அவங்க பண்ணாங்க இப்ப இவங்க பண்றாங்க அதேதான். எக்ஸ்பெக்ட் பண்றனால அவங்க டவுரி கொடுக்குறாங்க. ஆமா, ஒரு பையன் எக்ஸ்பெக்ட் பண்றான், அவன் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற பையன் உங்களுக்கு எதுக்கு? எக்ஸாக்ட்லி. ஏன் வேண்டாம் விட்டு போங்க. அதுதான் இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள வேணும், நீ என்ன நல்லவனா இருக்கணும் இதுவும் வேணும். அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஆமா அவன் கேட்க டவுரி கொடுத்துட்டு ஐயோ டவுரி கொடுமன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. அவ்வளவுதான். அதெல்லாம் வேண்டாம். இப்போ இவங்க எல்லாம் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அந்த மாதிரி கிடைச்சா போயிட்டே இருக்க வேண்டியதா, இல்ல அப்படினா டிராப் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு குடும்பம் ரன் பண்றதுக்கு எவ்வளவு salary வாங்கினா பத்தும் நினைக்கிறீங்க? above 1 lakh. above 1 lakh. ஆப்வியஸா ஏன்னா நான் படிச்சது கான்வென்ட். ஆப்வியஸா என் குழந்தைங்களும் கான்வென்ட்ல போகணும்னு நினைப்பேன். சோ ஹஸ்பண்டும் அது மாதிரி தரணும்ல. கைஸ் நீங்களும் ஒரு 1 லட்சம் வேலைக்கு போங்க. கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அவர் ஃபர்ஸ்ட் தாட் வாஸ் என் பசங்க படிக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இது வரைக்கும் யாராச்சும் சொன்னாங்களா அவங்களுக்கு வேணும் நான் சொல்றதை செய்யணும், நாய்க்குட்டியா இருக்கணும், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்துட்டு என் பசங்களும் கான்வென்ட்ல படிக்கணும். அதுக்கு இப்ப செலவாது. அதுக்கு இப்ப செலவாது. இது ஜென்யூனான ஆஸ்க். ஓகே, ஃபியூச்சரை பத்தி யோசிக்குதுல அந்த பொண்ணு, ஜென்யூனான ஆஸ்க். பாத்தியா, இந்த மாதிரி 100ல ஒரு பொண்ணு இருக்கிறனாலதான் நாங்க இன்னும் ஹோப்போட சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு பொண்ணு எங்களுக்கு அமைஞ்சிராதா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அமையாதான்டா, அந்த பொண்ணோட ஐடியாஸ் மாதிரி நிறைய இருப்பாங்க கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுங்களை இப்படி எல்லாம் பேசுங்க, அப்புறம் அந்த மாதிரி நேருக்கு நேர் வரும்போதெல்லாம் மாறிடுவாங்க. இந்த நிலைமையில எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறது வந்துட்டு பாசிபிளா இல்லையா? கஷ்டம் தான். இல்ல கரெக்ட், அதுதான் நான் சொல்றேன். கஷ்டம் தான். கிடைக்கும் போறேன்னா 96 விஜய் சேதுபதி மாதிரி கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை அப்படின்ட்டு கேமரா தூக்கின்னு ஊரா சுத்த போறேன். ஊரா போய் vlog பண்ணிட்டே இருக்க போற, அவ்வளவுதான். டேய் உனக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பா, அந்த vlog பண்ணிட்டு போற இடத்துல கூட நீ சந்திப்பேன். ஓகே, அப்ப நம்ம vlog பண்ண போற முதல் இடம் ரஷ்யா. ஆரமா இருப்பாங்க. இது சொல்ல தொடச்சிக்கோ. What's your name? கல்யாண சுந்தரம்.
பிரியாணி மேன். இந்த மாதிரி ரஷ்யன் கேர்ள்ஸ் எல்லாம் நீ கல்யாணம் பண்ணினா அவ சொல்றது உனக்கு புரியாது, நீ சொல்றது சண்டே வராது. நிம்மதியா இருக்கும், சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால உள்ளூர்ல கட்டாதீங்க, வெளியூர்ல கட்டுங்க. பாஷை தெரியும் கட்டிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ரஷ்யன் கேர்ள் இருந்தா கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கீழே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்த இல்ல உங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க பார்த்த நீங்க கேள்விப்பட்ட வியர்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெண்கள் கிட்ட இருந்து இல்ல ஆண்கள் கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்த வியர்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரியாணி மேன் அண்ட் பிரியாணி மாம். வீடியோ சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி மேனோட அவங்க அம்மாவை பார்க்குறேன். அவங்களுமே ஜாலியாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் அம்மா தான் இருக்காங்கன்ற ஃபீலே எனக்கு இல்லை. இப்போ வீடியோ பார்க்குறப்போ அவரோட ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து அவங்கள கலாய்ச்சி நின்றா பேசி நின்றா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அது. ஆனால் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இவங்க வந்து லைஃப்பில் கொஞ்சம் வந்து சேர்ந்து எப்படி பண்ணுவோம் அப்படிலாம் எடுத்ததும் அவங்க அப்படி இப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன சொல்கிறது, நிறைய பேர் இப்படி தான் மைண்ட் செட்டே இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாருமே சினிமேட்டிக்காக யோசிக்கிறாங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டிலே இல்லை. நீங்கள் வந்து அப்படியே சினிமாவில் நடக்கிற மாதிரி போனோடனே ஒருத்தனுக்கு வந்து ஜாப் வச்சுரும் எடுத்ததும் இந்தாப்பா இந்த கம்பெனி உன்னை நம்பி தான் இருக்குது, 1 லட்ச ரூபா சேலரி உனக்கு, நீ பர்மனெண்ட், இந்த கம்பெனி நீ தான் தூக்கி பிடிக்கணும்னு சினிமாவில் காட்டுவாங்க. அந்த மாதிரி நினச்சினுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஃபைல் தூக்கின்னு போய் உள்ளே போகிறானாலே என்னப்பா ஒரு டபுள் டிகிரி 2 டிகிரி முடிச்சுட்டு உள்ளே போகிறான்னா அவனுக்கு என்ன நடக்கும், என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா நான் படிச்சுட்டு இப்போ தான் சாரிப்பா நாங்கள் வந்து ப்ரெஷர் எடுக்கிறதில்ல, எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னுவாங்க. சரி நம்ம போய் ஒரு சின்ன கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு ஒரு வருஷம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறான் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், என்னப்பா பண்ண 1 வருஷம் இந்த மாதிரி வேலை செஞ்சுங்க, சாரிப்பா எங்களுக்கு ப்ரெஷர் தான் வேணும், இது எனக்கு வேணாம் நான் ப்ரெஷராக எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு இப்படியே போவோம். இதுக்கே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கே சுற்றணும், ஏஜ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியை சேர்ந்தால் கூட பேசிக் சேலரி எவ்வளோ மினிமம் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதே கொஞ்சம் அதிகம் தான், ஒரு 25 வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 25லேருந்து அவன் இன்க்ரிமெண்ட் போகிறதுக்கே வந்து அங்கே டாப்பில் வரணும். அங்கே இருக்கிறவங்களாம் மிஞ்சி போர்டில் தினமும் இவன் தான் பெஸ்ட்டு எம்ப்ளாயி அப்படின்ற பேர் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் எதனா போகிற ட்ரிப் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10,000 இன்க்ரிமெண்ட் அவங்க 35. இதுக்குள்ளே அவனுக்கு வயசு எவ்வளோ ஆகுது, 33 35 ஆகிடும் இதுக்கே. அதுக்கப்புறம் அவன் செட்டில் ஆகணும் வர்றோம் இவ்வளோ இருக்குது. நீங்கள் என்னடானா எடுத்தது 1 லட்சம்ன்றீங்க, இது வேணுன்றீங்க அது வேணுன்றீங்க, ரியாலிட்டிக்கே வரமாட்டேன்றீங்க. ஒரு பொண்ணு சொல்லுது உனக்கு எவ்வளோ மேலே சேலரினா நான் இப்போ தாங்க கஷ்டப்பட்டு ஒரு 30 சம்பாதிக்கிறீங்க. அதே தானுங்க பசங்களுக்கும். அவங்களுக்கு மட்டும் என்ன தூக்கி குத்துருவாங்க. உங்களுக்கு நீங்களும் படிச்சிருக்கீங்க, நீங்களும் வரீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா பேசிக் சம்பளம் அவ்வளோதான், எடுத்ததும் கொடுத்துருவாங்கன்னா எப்படிங்க, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வயசாகும். அப்போ நீங்கள் வயசு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் சொல்கிற இதெல்லாம் முடிக்கணும்னா 45 40 ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் வேணும் இதுவும் வேணும் எல்லாமே வேணும், எதுவுமே நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே நடக்காதுங்க. இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வைக்கிறீங்களே, இதே தான் பையன் சைடு உங்கள் மேலே வைப்பேன் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. அப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ நீங்களாம் இந்த மாதிரி பர்சன்ஸே நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னா இதுக்கும் அப்பாற்பட்ட சில பாய்ஸஸில் இருக்காங்க பொண்ணு தேடி, அவங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேது. நீங்கள் இந்த சைடே தேடி தேடி போகிறதுனால அது டிமாண்ட் ஆகுது. அப்போ என்ன, அதுக்கப்புறம் நீங்களும் தேடி உங்களையும் சில பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, அப்படியே டைம் போய் கடைசியாக என்ன பண்ணுறீங்க, வேறு வழி இல்லாமல் இந்த பசங்கள்ட்ட நீங்கள் வரீங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. இல்லை இப்போ எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறப்போ முதல் வார்த்தை எல்லாமே ஒரு 10ல் ஒரு பொண்ணு தான் வந்து அவன் நல்லவனாக இருக்கணும் ஒரு இதுவாக இருக்கணும்னு கேட்குது. மீதி எல்லாருமே அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், 6 பேக் வச்சுருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒருத்தரும் நல்லவனாக இருக்கணும், அவன் வந்து லைஃப் லாங் என்னை வந்து வச்சு இது பண்ணிக்கணும், பொறுப்பாக இருக்கணும், இந்த எந்த எதுவுமே இல்லை. எடுத்தால் வந்து சேலரி சம்பாதிச்சா போதும், இது சரி சம்பாதிக்கிறான் பொறுப்பானவனாக இருப்பானா, சம்பாதிக்கிறத வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவானா, ஃபேமிலி மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு அக்கறையே இல்லையா, கேட்டாலாம் நான் பார்த்துவேன். இவங்களே அப்படிதாங்க இருக்காங்க, இவங்களே செலவு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்கள தான் இருக்காங்க. நீங்கள் செலவு கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆனால் இன்னொன்று உண்மையாக என்னென்னா ரியாலிட்டி என்னென்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா முன்ன இருந்ததை விட வேலை எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக தான் போயிட்டுருக்கு, சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு செலவு மட்டுமே அதிகப்படுத்தாமல் 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் சிக்கனமாக ரொம்ப தேவையில்லாத ஆசைகள்லாம் வளர்த்துக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள், அவங்கள எப்படி இப்போ அவங்களும் உங்கள் காலத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, எப்படி சிக்கனம் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணி இந்த சேலரிக்குள்ளே எப்படி நம்மளை வளர்த்தாங்க பெரிய ஆளாக்குனாங்க இவ்வளவும் பண்ணாங்கன்னு பாருங்கள். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், மாற்றி அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அவங்களோட தேவையை குறைச்சிக்கிறது, அவங்களோட ஆசையை குறைச்சிக்கிறது, இதெல்லாம் குறைச்சி தான் உங்களை வளர்த்து இந்த அளவுக்கு நிற்க வச்சுருக்காங்க. அதே தானே உங்களுக்கும் வரணும். நீங்கள் வந்து அதெல்லாம் முடியாது, நான் லைஃப்பும் என்ஜாய் பண்ணணும் எனக்கு எல்லாமும் வேணும்ன்றீங்க. நீங்கள் இப்போ லைஃப்லாம் வந்து ஆசையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாழ முடியாது, அந்த ஜென்ரேஷன் அப்படி வாழ்ந்தாங்க. இப்போ நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும், நம்மளும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கிடைச்சதும் பத்தாமல் கிடைச்சதும் இன்னும் கம்மின்ற ஃபீல்லே கொஞ்சம் நேரம்
நிறைவாகவே இருக்க மாட்டாங்க, இன்னும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அது பண்ண மாட்டாங்க, அது ஒன்று தான் பிரச்சனை. இல்லை நம்ம அப்பா அம்மா வந்து வருஷத்துக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இவங்க மாதம் வாரம் என்ஜாய்மெண்ட் வேணுன்றாங்க. அது கஷ்டங்க. அப்போ எக்ஸ்பென்ஸ் ஆகதான் செய்யாத. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே பத்தாது. எல்லாத்தையும் இஎம்ஐ போட்டுன்னு கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் இது கூடயே நீங்கள் வந்து என்ன சொல்ல வேலை தின்னு உங்களுக்குள்ளே என்ன அந்யோன்யம் இருக்க போகுது, என்ன பாண்டிங் வளர போகுது, நாளைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா என்னென்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டே டைம் இருக்காது. இப்படி நீங்கள் காசுன்னு ஓடிட்டு இருந்தா இவ்வளோ சம்பாதிக்கணும். அப்போ வேலை எவ்வளோ இருக்கும்? நீங்கள் என்ன போயிட்டு 5 மணிக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு 1 லட்சம் தூக்கி கொடுத்துருவாங்களா? வேலை அப்போ ஹெவியாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரெண்டுமே வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா சத்தியமாக நடக்காதுங்க. ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்தா தான் ஒன்று நடக்கும். இப்படி இருந்தால் கஷ்டம். பிரியாணி மேனே அந்த மாதிரி பீப்புளெலாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தா எங்கேருந்து எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு வெறுத்துருவாங்க. இப்படியே நம்ம பார்ப்போம், விதி வலிக்கும் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது வெறுத்து போய் தான் இருக்கும். இது பசங்க லைஃப் தாங்க பாவம். பொண்ணு எக்ஸ்பெக்டேஷனையும் பார்க்கணும், பேரண்ட்ஸ் சைடு அவங்க சைடும் பார்க்கணும். அவன் எப்போ ரெஸ்ட் எடுப்பான், அவனுக்குன்னு எப்போ டைம் போகும், அவன் பணத்து பின்னாடியே போயிட்டு இருக்கிற வியாதி தான் வளரும். பாவமாக இருக்குது பசங்க லைஃப்லாம் நினச்சேன்னா கஷ்டம்தான் ரொம்ப. அதுக்கு வர பொண்ணுங்க அவனையும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துட்டு அவனுக்கும் ப்ரெஷர் கொடுக்காம லைஃப் எப்படி ஸ்மூத்தாக அழகாக சின்ன விஷயத்துலேயே ஹாப்பி இருக்கும். இவங்களாம் பெருசாக இருந்தால் தான் ஹாப்பி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே மாறினா நல்லாயிருக்கும். ஒரு டைமில் பசங்க இதே தப்பு தான் பண்ணாங்க. பொண்ணு அழகாக இருக்கணும், அது இருக்கணும், பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் வந்து டவுரி வேணும், இது வேணும்னு. அப்படி இப்போ காலம் மாறிடுச்சுன்னா இப்போ இந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க வந்து பையன் அழகாக இருக்கணும், அது இருக்கணும், செட்டில் ஆகிருக்கணும், எல்லாம் 6 வீடு இருக்கணும். அதே திரும்ப இப்போ இந்த பக்கம் நடக்குது. ஆக மொத்தம் ஒன்றுக்கு 2 பக்கமே வந்து அதே தப்பு தான் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சிலது இப்போ ஒரு 100%ல் வச்சு பார்த்தா ஒரு 40% தான் வந்து தெளிவாக யோசிக்கிறாங்க. மீதி 60% சினிமேட்டிக்காக தான் இருக்காங்க. ரியாலிட்டிக்கு வரலன்னு தான் அர்த்தம். ஆனால் வந்து இது இப்போ ஒரு மைக்கு நீட்டுறப்போ ஒரு வீடியோவில் இப்படி பேசலாம். பட் ரியாலிட்டியில் பொண்ணு பார்க்க வரப்போ இதெல்லாம் மாறிடும் தான். அப்போ வந்து வேறு வழி இல்லை அப்படின்ட்டு வந்துடுவாங்க. இங்கே இப்போ இப்படி தான் நான் இப்படி தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன்றத சொல்லிடுறேன். முன்னெல்லாம் லவ்வில் தான் அந்த பிரச்சனை இருக்காது, பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம். பையன் நான் கரெக்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு இருக்கும். அவங்க கூட சேர்ந்து மெர்ஜாகி நம்ம லைஃப் லீட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோ தான் முன்ன லவ் இருக்கும். இப்போ லவ்வே வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. லவ்வே வந்து பாதிலே பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டு விட்டுட்டு போயிடுவேன்லாம் அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ அவனுக்கு எவ்வளோ ஆசை, அது மேலே எவ்வளோ ஒரு கனவு வச்சுட்டு இருப்பான். அதை அழகாக உடச்சிட்டு அப்படியே அந்த பொண்ணு அது பாட்டுக்கு போயிடுமா. அப்போ அந்த பையன் லைஃபு அதான் அவங்க சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டேன், நான் விட்டுரும், நான் கழட்டி தான் விடுவேன் கண்டிப்பாக, நீ ஏன் லவ் பண்ணுறன்றது முடிச்சிடும். இப்போ வந்து அது என்ன சொல்லிருக்கு அந்த பொண்ணு, இந்த மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் அது மட்டும் தான் சொல்லிருக்க மாட்டேன், நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னால் எந்த பையனும் கண்டிப்பாக அது பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அந்த பையன் நினச்சிருப்பா சரி பின்னாடி ஃபியூச்சரில் சமாளிச்சிக்கலாம், அவங்க அம்மா இப்படி எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு, நம்ம அதை பூர்த்தி பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த பையன் போவான். நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னு தெரிஞ்சால் அந்த பையன் அந்தளவுக்கு வருவானான்னு தெரியல. இல்லைன்னா நீங்கள் பின்னாடி மாறுவீங்க, என்னை புரிஞ்சுட்டு இது பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஃபேக்காக போயிட்டுருக்கும் வந்துட்டு இருப்பான். அந்த நம்பிக்கை நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காம நான் சொல்லிட்டல நான் ஃபேக்காக தான் இருப்பேன், நான் டைம் பாஸாக தான் இருப்பேன், நீ ஈஸியாக என்னை விட்டுட்டு போயிடு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தப்புங்க, அது ரொம்ப தப்பு. அவ்வளோதான். இப்படிலாம் இருந்தால் வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ஓப்பனாக இருக்கேன்னா நீங்கள் வந்து நல்லவங்கள ஆகிட மாட்டீங்க. நீங்கள் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணுற ஒரு பையனுக்கு ஃபேக்கான நம்பிக்கை கொடுத்து அவன் லைஃப்பையும் சேர்த்து இது பண்ணுறீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் லைஃப் பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி போயிடுவீங்க. அவன் உங்களை நினச்சி நீ இத்தனை நாள் இருந்தது பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போகும். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.